ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான முட்டை குழம்பு தான் வைக்க போகிறோம். எப்படி பார்க்கலாம் வாங்க. 5 பேர் நம்ம தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சட்டியை வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி வேறு குழம்புக்கு வெங்காய தக்காளி வணக்கி எடுத்தேன். அதனால் அதே சட்டியை நான் விறகடுப்பில் வச்சுட்டேன். இப்போ நம்ம முட்டை குழம்பு அதை தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணுங்க. அப்போ தான் நல்லா குழம்பு மணமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, நல்லா வணங்குறதுக்கு பெரிய வெங்காயம் நான் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டாச்சு. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெங்காயத்தோடு நல்லா வணங்கி வரணும். அப்போ தான் பச்சை வாசம் போனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. எண்ணெயிலே நல்லா இஞ்சி பூண்டை வணக்கிக்கலாம். வணங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி மட்டும் நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு பார்த்திங்கன்னா எப்போயுமே முட்டை குழம்புக்கு நம்ம தக்காளி கம்மியாக தான் ஆட் பண்ணணும். முட்டை கிரேவி மாதிரி செஞ்சால் தக்காளி கொஞ்சம் 2-3 ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 2 தக்காளி மட்டும் இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். தக்காளி நல்லா வணங்கணும். வணங்குறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணோம்னா சீக்கிரம் தக்காளி வெங்காயம் நல்லா தொக்கு பதத்துக்கு நல்லா வணங்கி வந்துடும். வணங்கின அப்புறம் பார்த்திங்கன்னா நான் மட்டன் மசாலா தான் ஆட் பண்ணுறேன். மட்டன் மசாலா நம்ம காரம் போதுமான அளவு நாங்கள் கொஞ்சம் காரம் சுருக்குன்னு சாப்பிட்றதுனால கொஞ்சமாக வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயிலே நல்லா வணங்கணுங்க வெங்காய தக்காளியோட. அப்போ தான் பச்சை வாசம் போனே நல்லாயிருக்கும். இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மூடி அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா ஒரு கொதி வந்ததும் நம்ம முட்டையை அந்த மசாலாலேயே போட்டு வேக வச்ச முட்டையை நம்ம அந்த மசாலாலேயே போட்டு ஒரு பெரட்டிக்கலாம். இந்த நல்லா பெரட்டினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு வேணுங்கிற அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ரொம்பவும் ஆட் பண்ணாதீங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.